யா ஐ நோ நிறைய பேர் இந்த வீடியோக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டே இருப்பீங்க. ஜனநாயகன் இஸ் அஃபிஷியல்லி போஸ்ட்பாண்ட். 9ஆம் தேதி படம் ரிலீஸ் ஆகாது. 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா தெரியாது. எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அஃபிஷியலாக ஓவர்சீஸில் இருக்கிற எல்லா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்குமே ப்ரொடக்ஷன் கம்பெனி சைட்லேருந்து அவங்க புக் பண்ண டிக்கெட்ஸ் எல்லாத்துக்கும் ரீஃபண்ட் பண்ண சொல்லிட்டாங்க. அண்ட் எல்லா இடத்துலையும் டிக்கெட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகிட்டு ரீஃபண்டும் பார்த்திங்கன்னா ஆகிட்டு இருக்குது. என்ன நடந்தது, வாட்ஸ் ஹேப்பனிங், இது ஒரு நான் ஆதங்கத்திலையோ கோவத்திலையோ இந்த வீடியோ நான் பேச போகிறதில்ல. இட்ஸ் நாட் ஈஸி பீயிங் தளபதி விஜய். இன்றைக்கி நடந்த விஷயம் கிடையாதுங்க, பல வருஷமாக நடக்கிற விஷயந்தான். ஃப்ரம் ஸ்டார்டிங் காவலன் படத்துலேருந்து டில் லியோ எல்லா படங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ரூபத்தில் பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருந்தது. அது எல்லாத்தையும் தாண்டி தான் இந்த படங்களே ரிலீஸ் ஆச்சு. ஒவ்வொரு வாட்டியும் இப்படி பிரச்சனை வர படங்களுக்கு ஹிட்டும் பார்த்திங்கன்னா கொடுத்தாச்சு. இந்த இடத்துல தளபதி அவர்களோட படம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகலைன்னா படம் ஓடாதா, தேட்டருக்கு யாரும் போக மாட்டாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது முட்டாள்தனம். அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. திஸ் இஸ் லைக் எ சீப் பொலிட்டிக்கல் கேம். இங்கே நான் ஸ்டேட்டோ சென்ட்ரலோன்னு சொல்ல மாட்டேன். பட் இது யார் பண்ணுறது, எதுக்காக பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு நல்லாவே தெரியும். அண்ட் இது ஒரு கூட்டம் ஏதோ சுற்றிட்டு இருந்துச்சு. டிவிகே அப்படின்றது பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போலாம் நீங்களாம் எங்கடா போனீங்க, எனக்கு புரியவே இல்லை. ஸோ சென்சார் போர்டில் நடந்த சில விஷயங்களால் தான் இவ்வளோ பெரிய கன்ஃபியூஷன். இன்னும் கூட இந்த படத்துக்கு சென்சார் சர்டிஃபிகேட் கொடுக்கல. என்னதான் ஆச்சு நான் எக்ஸ்பிளைன் பண்ணட்டா. டிசம்பர் 19ஆம் தேதி ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து சென்சார் போர்டுக்கு ஜனநாயகன் படத்தை சென்ட் பண்ணியிருக்காங்க பார்க்குறதுக்கு ரிவ்யூக்கு. சென்சார் போர்டும் படத்தை பார்த்துட்டாங்க. அதில் ஒரு 21 to 24 கட்ஸ் பார்த்திங்கன்னா கேட்டிருந்தாங்க, இதெல்லாம் ட்ரிம் பண்ணணும், மியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ப்ரொடக்ஷன் ஹவுஸும் டிசம்பர் 21ஆம் தேதி ஒரு 3 நாளில் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ரிவிஷனுக்கு மறுபடியும் சென்ட் பண்ணியிருக்காங்க. சிபிஎஃப்சியில் 5 பேர் இருக்காங்க படத்தை ரிவ்யூ பண்ணுறதுக்கு. 5 பேருமே பார்த்துட்டு இண்டிவிஜுவலாக பார்த்திங்கன்னா அவங்களோட ரிவ்யூவை ரெக்கார்ட் பண்ணுவாங்க. அதில் ஒருத்தர் மட்டும் பண்ணலை. இங்கே மெஜாரிட்டின்னு பார்த்திங்கன்னா 4 பேர் பார்த்திங்கன்னா ரிவ்யூ கொடுத்துட்டாங்க. அவங்க சொன்னது என்னென்னா ஒரு யூபேவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் அந்த 1% பார்க்காத பர்சனால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனையே. அதுக்கப்புறம் நியூ இயர் வந்துடுச்சு, லீவு, அப்படி அப்படியே மறந்துட்டாங்க. ஸோ இங்கே ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிபிஎஃப்சி சைடில் இருந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு எந்த விதமான இன்டிமேஷன் கொடுக்கல. இதுதான் இஷ்யூ, அதனால தான் சென்சார் சர்டிஃபிகேட் இன்னும் நாங்கள் கொடுக்கலன்னு சொல்லிட்டு 500 கோடி கிட்ட இந்த படத்துக்கு பிஸ்னஸ் பண்ணியிருக்காங்க கேவிஎன். ஸோ அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணவங்க கண்டிப்பாக கோவம் வரதான் செய்யும். நிறைய பேரோட வாழ்க்கை இன்க்ளூட் ஆகிருக்கு. தளபதி விஜய் அவர்களோட கடைசி படம், அரசியலுக்குள்ளே வந்திருக்காரு, ஃபேன்ஸோட எமோஷன்ஸ் இருக்குது. இந்த படத்தில் ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ், லேபர்ஸ் எல்லாரோட வாழ்க்கையும் பார்த்திங்கன்னா இதில் அடங்கி இருக்குது. சும்மா கிடையாது. இங்கே ஒரு 1 லட்சம் வச்சு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாலே எவ்வளோ ப்ரெஷர் தெரியுமா. 500 கோடிங்க. சரி, என்டர்டெயின்மெண்ட் வேணாம் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கும், என்டர்டெயின்மெண்ட் வேணும் அப்படின்னு ஒரு கூட்டம் இருக்கும். அவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ கோர்ட்டில் பார்த்தீங்கன்னா கேவின் என்ன பண்ணிட்டாங்க, சென்சார் கொடுக்கலன்னு சொல்லிட்டு நேற்று போய் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. கோர்ட்டில் ஜட்ஜி என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் நான் 9ஆம் தேதி தான் படம் ரிலீஸ் பண்ணணுமா, 10ஆம் தேதி பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல என்னென்னா லாக் பண்ணுறாங்க. சிபிஎஃப்சி டிக்கெட் போயிட்டு எனக்கு 9ஆம் தேதி தான் நான் படம் ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி சொல்ல முடியாது. நீ 1500 கோடி வச்சு படம் பண்ணாலும் சொல்ல முடியாது. இது என்னென்னா ரொம்ப கிளவராக பார்த்தீங்கன்னா லாக் பண்ணுறாங்க ஜனநாயகன் படத்தை. சிபிஎஃப்சிக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க, என்ன ரீசனுக்கு நீங்கள் படத்தை பிளாக் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு, எதுக்கு சென்சார் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு. சிபிஎஃப்சி சைட்லேருந்து ஒரு அதிர்ச்சியான ஒரு தகவல் என்ன தெரியுமா, இந்த படத்து மேலே ஒருத்தர் புகார் பண்ணியிருக்காரு. இதில் மத ரீதியாக சில விஷயங்கள் பேசியிருக்காங்க, அது மற்றவங்களோட சென்டிமெண்ட்ஸை ஹர்ட் பண்ணுது. அந்த ரீசனுக்காக மறுபடியும் நாங்கள் ரிவிஷன் பண்ண போகிறோம் படத்தை, அதனால தான் டிலேன்னு சொல்லியிருக்காங்க. கோர்ட் என்ன கேட்டிருக்குன்னா, அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ப்ரொடக்ஷன் ஹவுஸ் சைட்லேருந்து ஜட்ஜ் என்ன கேட்டிருக்காரு, லாயர் என்ன கேட்டிருக்காருன்னா, யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தது சொல்லுங்கள், அப்படி யார் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு சொல்லுங்கள், எங்கள் டீமை தாண்டி இந்த படம் யாரும் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு. அந்த இன்ஃபர்மேஷன் கொடுக்கவே இல்லை. அண்டு இன்னைக்கு மத்தியானம் 2:15 இதுக்கான ஹியரிங் நடந்த உடனே இமீடியட்டாக போஸ்ட்பான்னு சொல்லிட்டாங்களாம். இன்றைக்கி பேசவே இல்லை. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஏதோ மறுபடியும் ஒரு பஞ்சாயத்து நடந்திருக்கு. 9ஆம் தேதி காலையில் தான் இதுக்கான ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் வரும், சின்ஸ் இன்னும் சென்சார் கிடைக்கல அப்படின்றது. ஹைகோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மறுபடியும் ஒரு புதுசாக 4 பேரை இதில் ரிவிஷன் கமிட்டியில் போட்டு சிபிஎஃப்சியில் இது மறுபடியும் நீங்கள் பரிசீலனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் அந்த ஃபிலிம் சர்டிஃபிகேஷனில் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தே கேன் டேக் அப் டு 4 வீக்ஸ் அதை ரிவ்யூ பண்ணி ப்ராப்பராக ஒரு சென்சார் கொடுக்கறதுக்கு. 30 நாள் முன்னாடியே நீங்கள் கொடுக்க வேண்டியதான படத்துக்கு ஏன் 9ஆம் தேதி நீங்கள் ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு புரியவே இல்லை. எந்த நடிகர் அப்படி அனௌன்ஸ் பண்ணதே கிடையாது. அண்ட் மோரோவர் இந்த படத்தில் பொலிட்டிக்கல் விஷயங்கள் ஏகப்பட்டது இருக்குது, கான்ட்ரவர்ஷியல் நிறையவே இருக்குது. ஏன் கான்ட்ரவர்சியில் ஒரு படம் வந்ததே கிடையாதா? ஏன் பாலிவுட்டில் எவ்வளோ படங்கள் கான்ட்ரவர்சி, துரந்தர்னு ஒரு படம் ரீசெண்டாக வந்துச்சு, அது கான்ட்ரவர்சி இல்லையா, அனிமல்னு ஒரு படம் வந்துச்சு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வென் கம்பேர் டு கோலிவுட் மோசமான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு பாலிவுட்டில். அப்போல்லாம் சென்சார் போர்டு எங்கே போனாங்க, அதுக்கெல்லாம் ரிவ்யூ கொடுப்பாங்களாம், அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சர்டிஃபிகேட் பக்காவாக வந்துருமா. இங்கே பிரச்சனை என்ன தெரியுமா, ஜனநாயகன் கிடையாது, அந்த படம் கிடையாது. இங்கே பிரச்சனையே தளபதி விஜய் அவரோட பொசிஷனில் இருக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையவே கிடையாதுங்க.
சரி, இந்த வீடியோவில் ஒரு குட்டியோண்டு ஆஃப் டாப்பிக்கு. எப்பயாவது இங்கே ரியல் லைஃப்பில் சீட் கோட் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். ஒரு 20 நிமிஷத்துக்கான வீடியோ. அதில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சில விஷயம் சொல்லிக் கொடுப்பாங்க. ஒரு மடங்கு போட்டால் 3 மடங்கு பார்த்தீங்கன்னா எடுக்க முடிஞ்சுது. அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்கேன், பின்னாடி கமெண்ட்டில். அப்படின்னா மேலே ஒரு ஐ பட்டனில் கொடுக்குறேன். அது நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் உங்களுக்கே புரியும். அதே மாதிரி நம்ம ஒரு டெலிகிராம் சேனல் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கோம். டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் இருக்குது, போய் ஜாயின் பண்ணிங்க. நான் சிம்பிளாக ஒரு கொஷின் கேட்குறேன். இப்போது நம்ம இந்தியாவில் ஹையஸ்ட் சேலரிடு ஆக்டர் யார்? இது நிறைய பேருக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா போய் டெலிகிராமில் சேனலில் செக் பண்ணி பாருங்கள், அதுக்கான விடை அங்கே இருக்கும். சரி, நம்ம அப்படியே வீடியோ கனெக்ட் பண்ணலாம். இது அப்படியே ஒரு விளம்பரம் தான், விளம்பரம் மட்டும் பாருங்கள். இப்போ என்ன ஒரு சோகமான விஷயம்னா, படம் ரிலீஸ் ஆகலை, தட்ஸ் கன்ஃபார்ம். இப்போ மலேசியா சைட்லேருந்து எல்லாமே டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் அஃபீஷியலாக போஸ்ட் போட்டாங்க. இட்ஸ் பீன் கேன்சல்ட் அண்ட் போஸ்ட் பாண்ட். எப்போ டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. டேட் எப்போ தெரியுமா சொல்லுவாங்க? எப்போ சென்சாரோட சர்டிஃபிகேட் வருதோ அப்போ தான் சொல்லுவாங்க. 23 to 24 கட்ஸ் பண்ணிட்டாங்க, ட்ரிம் பண்ணிட்டாங்க படத்துலேருந்து. இது எல்லாத்தையும் முடிஞ்சு யூபிஐ வரும்னு சொல்லிட்டு எல்லோரும் வெயிட் பண்ணுற டைமில் இப்படி ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டு தளபதி மேலே என்ன பண்ண போகிறாங்க? இது அரசியல் கிடையாதா? இங்கே சில மேதாவிகள் எல்லாம் கமெண்ட் போட்டிருந்தாங்க நம்ம போடுற வீடியோவில். ப்ரோ, சிபிஎஃப்சின்றது சென்ட்ரல் பியூரோ, ஸ்டேட்டு கிடையாது. நான் எப்படா சொன்னேன் ஸ்டேட்டுன்னு சொல்லிட்டு? இந்த இடத்துல பிஜேபியோட பி டீம் அப்படின்னு சொல்லி டிவி கேக் சொல்லிட்டு இருந்தீங்களே. இங்கே பிரச்சனை என்ன தெரியுமா? இவர் அரசியலுக்குள்ளே இருந்தாலும் இல்லைனாலும் இவர் பேசுகிற வசனங்களாக இருக்கட்டும், இவர் நடிக்கிற படங்களுக்கெல்லாம் இருந்து இந்த பிரச்சனை வரதா செய்யும். இங்கே பிரச்சனை படமே கிடையாது, அந்த மனுஷன் மட்டும்தான். ஒருத்தனை எவ்வளோ தாண்டா அடிப்பீங்க? அடிச்சுட்டே இருப்பீங்க ஒரு படத்துக்கும். அவரும் பொறுமையாக இருந்துகிட்டே இருப்பார். ஆனால் இந்த பொறுமையாக இருந்து ஒவ்வொரு படமும் இந்த பிரச்சனைகள் வரதால தான் அவரோட ஸ்டார்டமே இப்போ வேறு லெவலில் இருக்குது. அதுக்கான ஃப்ரீ பப்ளிசிட்டி நீங்கள் தான் கொடுக்குறீங்க. நிறைய பேர் டிக்கெட் புக் பண்ணியிருப்பீங்க, எனக்கு தெரிஞ்சு ரீஃபண்ட் வந்துடும். பட் ஆஸ் ஆஃப் நோ இட்ஸ் அஃபிஷியல். ஜனநாயகன் ஆஸ் பிளான்ட் அந்த 9ஆம் தேதி நாளான்னைக்கு படம் ரிலீஸ் ஆகாது. இட்ஸ் ஸோ ஹார்ட் பிரேக்கிங். அட் த சேம் டைம் ரொம்ப 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 கோவமாக இருக்குது. நான் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கேன். நிறைய நம்மளை பேசலாம். பட் இதுக்கு நடுவில் என்னென்னா எனக்கு புரியாத விஷயம், நம்ம சினிமா துறையில், தமிழ் சினிமாவில், இந்தியன் சினிமாலேயே தளபதி எத்தனையோ பேருக்கு தெரியும். தளபதி நடிகர் சங்கத்தில் பிரச்சனை வரும்போது அவரும் குரல் கொடுத்துருக்காரு. இவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை வரும்போது இதை நம்ம டைரக்டர் அஜய் ஞானமுத்து அவர்கள் ஏதோ ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, சிபி சத்யராஜ் அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரே தவிர வேறு யாருமே பார்த்தீங்கன்னா வாயை திறக்கலை இதை பற்றி பேசுகிறதுக்கு. எவ்வளோ கேவலம் தெரியுமா, எவ்வளோ செல்ஃபிஷ் தெரியுமா? இதுலேருந்து கிளியராக தெரியுது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில். அண்ட் இங்கே இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஒருத்தர் நான் ரொம்ப பயங்கர மரியாதைன்னு சொல்கிறத தாண்டி சூப்பர்ப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எவ்வளோ கேவலமான ஒரு பிறவி தெரியுமா? ஒரு சரியான துரோகிங்க. அந்த துரோகி பற்றி பேசக்கூட எனக்கு அருவருப்பாக இருக்குது. யாருன்னு சொல்லிட்டு நீங்களே கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். பட் வாட் எவர் இட் இஸ், இப்போ இந்த விஷயம்லாம் நடக்குது இல்லை, ஃபார் எவ்ரி ஆக்ஷன் ஒரு மிகப்பெரிய ரியாக்ஷன் கூடிய விரைவில் பார்க்க தான் போகிறாங்க. ஃபியூ மந்த்ஸில் எலெக்ஷன் வரப்போகுது. இந்த படம் மூலியமாக இம்பேக்ட் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு பயம்தான். எல்லாருமே இதுக்காக இப்போ வேலை செய்கிறாங்க, கிரவுண்ட் ஒர்க்கு. அண்ட் தளபதி இதுக்கு எதுவும் ரெஸ்பாண்ட் பண்ணல. இவ்வளோ பிரச்சனைகள் நடுவில் இன்னொரு 2 to 3 டேஸில் மனுஷன் டெல்லிக்கு போனோம். சிபிஐ என்கொயரி கூப்பிட்ருக்காங்க அந்த கரூரில் விஷயம் நடந்த விஷயத்துக்கு. ஸோ எனக்கு புரியலைங்க, ஒருத்தர் எவ்வளோ தான் அமைதியாக இருந்து எவ்வளோ தான் பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட்டு எவ்வளோ தான் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணிட்டு லைஃப்பில் வாழ்ந்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. இங்கே தளபதி விஜயாக இருக்கிறதும் ப்ராப்ளம் தான், அவரோட ஃபேன்ஸாக இருக்கிறதும் பெரிய ப்ராப்ளம் தான். ஒரு கஷ்டத்தை தாண்டி கடைசியில் அந்த சுகத்தை நம்ம அனுபவிக்க போகிறோம். படம் லேட்டாக வரட்டும், பிரச்சனை கிடையாது. சென்சார் இஷ்யூஸ் முடிஞ்சதுன்னா இப்போது ஹைகோர்ட்டில் 9ஆம் தேதி நமக்கு இதுக்கான முடிவு தெரிஞ்சிடும். லைக் சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன் எவ்வளோ படங்கள் அவங்க ரிவ்யூ பண்ணுறாங்க. இதோட மோசமான படங்களுக்கெல்லாம் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க, சர்டிஃபிகேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்னொரு படத்துக்கு சர்டிஃபைடில் பண்ணி புக்கிங்கில் ஓப்பன் பண்ணி ப்ராப்பராக பார்த்தீங்கன்னா அவங்க 10ஆம் தேதி ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா இந்த படம் என்ன பாவம் வந்துச்சு? நீங்கள் சொன்ன சீன்லாம் தூக்கிட்டாங்கல்ல, அப்படி யாருப்பா அது மதத்தை பற்றி தவறாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தது? அவங்கள ரிவீல் பண்ணுங்கள் யாருன்னு சொல்லிட்டு. டீமை தவிர வேறு யாரும் படம் பார்க்க முடியாது. அப்போ சென்சார் போர்டில் தான் ஒரு ஆள் வேலை பார்த்துருக்காங்க இந்த வேலையை. டீமை தவிர வேறு யாருமே படம் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு ப்ரொடக்ஷனே சொல்கிறாங்க. தெரியல, 9ஆம் தேதி காலையில் நமக்கு ஜட்ஜ்மெண்ட் வரும் படம் ரிலீஸ் ஆகுதா இல்லையான்னு. இது வெறும் படம் தானே ப்ரோ, ஒரு நடிகர் தானே ப்ரோ அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை பார்க்க வேணாம். நான் அந்த மனுஷங்காக பேசுவேன். அவர் இப்போ என்ன சுச்சுவேஷனில் உட்காந்து இருப்பாருன்னு கூட தெரியல. ஒரு ஒன் லாஸ்ட் டைம் ஒரு நல்ல ஃபேர்வெல் கொடுத்து அந்த மனுஷன் அனுப்பலான்னு பார்த்தோம். பட் அதுக்கு கூட வழி இல்லாமல் பண்ணிட்டாங்க. பட் நம்ம சத்தியமாக சொல்கிறேன், இதுக்கான பின் விளைவுகள் கூடிய விரைவில் தெரியும். அவ்வளோதான். இது எமோஷன்ஸ் கூட விளையாடுறாங்க. ஒருத்தர் கூட 2 பேர் கூட இல்லை, கோடி கணக்கில் இருக்கிற ஃபேன்ஸ் கூட பார்த்திங்கன்னா எமோஷன்ஸ் கூட விளையாடுறாங்க. அந்த மனுஷன் அந்த ஒரு 3 மணி நேரம் தேட்டரில் கடைசியில் போய் பார்த்துல ஒரு நல்ல ஃபேர்வெல் கொடுக்கலாம், ஒரு எமோஷனல் ஃபேர்வெல் அப்படின்னு எல்லாருமே நினச்சிட்டு இருக்கிற டைமில் இப்படி ஒரு பெரிய குண்டு தூக்கி போட்டு ஓவர்சீஸ்லேயுமே எங்கேயுமே படம் ரிலீஸ் இல்லை. ஆல் பிகாஸ் ஆஃப் தளபதி விஜய். அந்த ஒரே ஒரு மனுஷனால் மட்டும்தான். இது வேற ஒரு நடிகர் நடிச்சிருந்தா இன்னதுக்கு படம் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும். அவ்வளோதான், சிம்பிள். அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா, செம்ம காமெடி. எம்ஜிஆர் பாடிய பாடல் நான் ஆணையிட்டால் அது நடந்து விட்டால் அந்த பாட்டு ஜனநாயகனில் தளபதி பாட்டிருக்காரன் சாட்டை கையில் வச்சுன்னு. அது யாரும் கேஸ் கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி தளபதி அந்த பாட்டு பாடினதே இல்லையா வில்லு படத்தில்? மறந்துட்டிங்களா? அப்போ பண்ணாத பிரச்சனை இப்போ என்ன அவங்களுக்கு? இப்போ என்ன பொத்திட்டு வருது?
பார்த்துக்கலாம் கைஸ். படம் வரட்டும், வரும். நான் 9ஆம் தேதி வரலனாலும் படம் கண்டிப்பாக வரும். இங்கே என்ன பிரச்சனை நடக்கும்னா, ஆல்ரெடி ஹெவி ரீஃபண்ட்ஸ் போயிட்டு இருக்குது கோடிக்கணக்கில். மறுபடியும் இன்னொரு ரிலீஸ் டேட் வைக்கும்போது அந்த டைமில் ஸ்க்ரீன் கிடைக்குமா, டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு தெரியாது. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கும். பட் அந்த மனுஷனோட படம் அடுத்த மாதம் வந்தாலும் இதே அளவுக்கு தான் எனர்ஜி இருக்கும், இதே அளவுக்கு தான் மாசான க்ரௌட் இருக்கும். அதில் எந்த ஒரு மாற்றம் கிடையாது. எவ்வளவோ பார்த்தாச்சு, இதையும் பார்த்துடலாம். அவ்வளோதான். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.